ஹாய், நான் Adeeb. Vivo Funtouch சாய்ஸ் லெவலில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரு விவோ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஃபோனில் மல்டிபிள் யூசர்ஸுங்கிற ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சிஸ்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணிடுங்க. இந்த ஃபீச்சர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம ஃபோனு வேற ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. அந்த டைமில் நம்ம ஃபோனில் இருக்க டேட்டாஸை மற்றவங்க பார்க்குறது நமக்கு அவ்வளோவா பிடிக்காது. அப்போ இந்த மல்டிபிள் யூசர்ஸுங்கிற ஃபீச்சர் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 யூசர்ஸ் இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. ஒன்று நம்ம ஃபோனில் இருக்கிற யூசர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் யூசர். இது மட்டும் இல்லாமல் நம்மளால் யூசரை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் விவோ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அட்மின் யூசர்லேருந்து கெஸ்ட் யூசருக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களால் ஃபோன் கால்ஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஃபோன் கால்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூசர் மேலே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டர்ன் ஆன் ஃபோன் கால்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ஃபோன் கால்ஸ் பண்ண முடியும். அடுத்ததான் அட்மின் யூசர்லேருந்து கெஸ்ட் யூசருக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐக்கன் தெரியும். இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஓனர் கெஸ்ட்டுன்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கெஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கெஸ்ட் யூசருக்கு இந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆயிரும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஃபோன் தான். இந்த கெஸ்ட் யூசரில் பர்சனல் டேட்டாஸ் ஒன்றுமே இதில் ஷோ பண்ணி காட்டாது. ஒரு புது ஃபோன் வாங்கி உங்கள் கையில் கிடச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கெஸ்ட் யூஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல் லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல் ஹிஸ்டரி ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி காண்டாக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட்ஸும் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபைல் மேனேஜரில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளோட டேட்டாஸ் ஒன்றுமே இதில் ஷோ பண்ணி காட்டாது. உங்களால் உங்கள் ஃபோனை தைரியமாக இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். அடுத்து இந்த கெஸ்ட் யூஸர்லேருந்து அட்மின் யூஸருக்கு திருப்பி போகணும்னா அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஐக்கன் இருக்கும். இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஓனர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓனர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் யூஸருக்கு போயிடலாம். அப்படி உங்கள் யூஸருக்கு ஸ்விட்ச் பண்ணுற டைமில் உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டன்ஸ் இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் எப்படி ஜஸ்ட் நேவிகேஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல்ல செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா சிஸ்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நேவிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேவிகேஷன் எனேபிள் ஆகிருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைடு பாட்டம் பார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் இங்கே லைன் தெரியுதில்ல, இது நம்மளால் ஹைட் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு வேணும்னா அதை ஹைட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டுட்டோரியலும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் எப்படி டார்க் மோட எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் தீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் டார்க் மோடில் சுவிட்ச் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் மோடை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் விவோ கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் தீம்ங்கிற ஆப்ஷன் மேலே இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ டார்க் மோடோட செட்டிங்ஸில் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் டு சன்ரைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, பகல் டைமில் நார்மல் மோட்லையும் நைட் டைமில் டார்க் மோட்லையும் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆயிரும். இங்கே கஸ்டம் டைமுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்தெந்த டைமில் டார்க் மோட் தேவையோ அந்த டைமே நம்மளால் செட் பண்ண முடியும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த AMOLED டிஸ்பிளே நம்மளால் நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எப்படி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே விவோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களால் செட் பண்ண முடியும். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் மட்டும் இப்போ ஒர்க் ஆகும் டிஃபால்ட்டாக. இதோட டைம் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை லைட்டாக மூவ் பண்ணும்போது மட்டும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் ஷெட்யூல் பண்ண முடியும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் டேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பயுமே ஆனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸில் டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸில். இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வர டைமில் நம்ம ஃபோனோட டிஸ்பிளேக்கு சுற்றியும் நம்மளால் நோட்டிஃபிகேஷன் லைட்ஸை ஷோ பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கும் செப்பரேட்டாக எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் விவோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கும் இன்கமிங் கால்ஸ்க்கும் செப்பரேட்டாக லைட் எஃபெக்ட்டுக்கு நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் இதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களால் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் விவோ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்பிரிண்ட் ஐக்கான் அனிமேஷன். இந்த ஃபோனில் ஒரு AMOLED டிஸ்பிளே தான் வருது. அதனாலவே இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரோட ஐக்கன் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். விவோ இங்கே டிஃபால்ட்டாக 2-3 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐக்கன் அதில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அப்ளை கொடுத்துக்கலாம். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர்பிரிண்ட் அன்லாக் பண்ணுற டைமில் இருக்கிற அனிமேஷன்ஸ்
ஸ்டைலை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். விவோ இங்கே டிஃபால்ட்டாகவே நிறைய அனிமேஷன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் ஸ்டைலை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு அனிமேஷன் ஸ்டைலை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ப்ளே அனிமேஷன் ஆஃப்டர் அன்லாக்கிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் ஸ்டைல் ஒர்க் ஆகும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் அனிமேஷன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் ஃபேஸ் லாக் அன்லாக் பண்ணுற டைமில் இப்படி லாக் சிம்பிள் தான் இருக்கும். இந்த சிம்பிளை மாற்றி நம்மளால் இமோஜி வைக்க முடியும். இல்லாட்டி இதில் கொடுத்துருக்க மாதிரியான அனிமேஷன் ஸ்டைலை நம்மளால் செட் பண்ண முடியும். இது ஃபேஸ் லாக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அனிமேஷன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுற டைமில் இருக்கிற அனிமேஷன் ஸ்டைல் தான் இது. விவோ இங்கே நிறைய அனிமேஷன் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை இது வந்து செலக்ட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்சர்ட் அனிமேஷன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணுற டைமில் இருக்கிற அனிமேஷன் ஸ்டைல் தான். விவோ இங்கே டிஃபால்ட்டாக 3 அனிமேஷன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சது இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அனிமேஷன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன் ஆஃப் பண்ணுற டைமில் இருக்கிற அனிமேஷன் ஸ்டைல் தான் இது. விவோ இங்கே டிஃபால்ட்டாக 3 அனிமேஷன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு அனிமேஷன் ஸ்டைலை செலக்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை அன்லாக் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபீச்சரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை அன்லாக் பண்ணும்போது லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், லாக் ஸ்க்ரீன் போஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா நம்மளால் ஃபிக்ஸடான லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பரை செட் பண்ண முடியும். அடுத்தது ஒரு ப்ரைவசி ஃபீச்சர் பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ப்ரைவசின்னு சொல்லிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரீசெண்ட் ஆப் ப்ரிவ்யூன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரீசெண்ட் ஆப்ஸில் போகிற டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே நம்மளால பிளர் பண்ண முடியும். அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஸோட லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸுக்கு நேராக இருக்க அந்த ஐக்கனை எனேபிள் பண்ணி நம்மளால் இதை பிளர் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் எனேபிள் பண்ணியிருக்கேன், காண்டாக்ட்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறேன், அப்புறமா ஃபோன் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ரீசெண்ட் ஆப்ஸுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எனேபிள் பண்ண எல்லா ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா பிளராக தான் காட்டுது. அப்போ இந்த ஃபீச்சரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு கேமரா ஃபீச்சரை பார்க்கலாம். முதல் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அனிமேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸோட அனிமேஷன் செய்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்க அனிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்மளால் சேஞ்ச் பண்ணி நமக்கு பிடிச்ச அனிமேஷன் ஸ்டைலில் இதில் செட் பண்ண முடியும். அப்போ இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். அப்போ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஃபோனில் எப்படி தீம்ஸும் ஃபோன் ஸ்டைலும் கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா தீம்ஸ் சொல்கிற ஆப் உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி தந்திருப்பாங்க. இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நிறையவே தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபோன்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தீம்ஸாக இருக்கட்டும் ஃபோன்ஸாக இருக்கட்டும் நம்மளால் பே பண்ணி தான் வாங்க முடியும். ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறது ரொம்பவே கம்மி தான். அடுத்து அந்த ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டை எப்படி நோட்டிஃபிகேஷன் லைட்டை எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் செட்டிங்ஸில் போங்க. ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போனதுக்கப்புறமா ஃப்ளாஷ் லைட் நோட்டிஃபிகேஷன் சொல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கால்ஸுக்கும் மெசேஜுக்கும் நமக்கு செப்பரேட்டாகவே எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பியூட்டி ஃபார் வீடியோ கால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வழியாக இல்லாட்டி ஃபேஸ்புக் மெசேஜர் வழியாக வீடியோ கால் பண்ணுற டைமில் நம்மளோட வீடியோக்கு பியூட்டி மோடை எனேபிள் பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு ஃபீச்சரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ஃபோனில் எப்படி க்ளோன் ஆப் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா க்ளோன் ஆப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்ஸோட க்ளோன் ஆப்புமே நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. இங்கே டிஃபால்ட்டாக ஒரு 4 ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸோட க்ளோன் ஆப் மட்டும்தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஃபோனில் எப்படி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 ஃபிங்கர்ஸ் இப்படி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களால் வேறு ஆப்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களால் ஒரே டைமில் 2 ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி ஷாவோமியில் இருக்கிற MIUI 12ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.